ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், அதே டைமில் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கு இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது ரேஷனில் வாங்கின கோதுமை தான். இதில் நான் எதுவுமே சேர்க்காம தான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு முள்ளங்கியை நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவுறதில் துருவி எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முள்ளங்கியோட வாடை பிடிக்காது, அதனால் முள்ளங்கியே சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவோட கலந்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முள்ளங்கியோட வாடை எதுவுமே தெரியாது, அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த முள்ளங்கியை இந்த கோதுமை மாவோட நல்லா கலந்துருங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டுபிடிக்கவே முடியாது யாராலையுமே. எப்போவுமே நான் சப்பாத்திக்கு வெதுவெதுப்பான தண்ணி தான் சேர்த்து பிணைஞ்சு சப்பாத்தி செய்வேன். அப்போ தான் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதாவது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப ஆரியும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து தண்ணி நிறைய சேர்த்து பிணையக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வடைக்கு மாவரை போல் அந்த மாதிரி தெளித்து பிணைஞ்சோன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை எனக்கு சொல்லி கொடுத்தது ராஜஸ்தான் அக்கா தான். இந்த மாதிரி தெளித்து பிணைஞ்சோன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு அவங்க தான் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது கூட நான் லைட்டாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. நெய்யை கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுங்க. ரொம்ப அழுத்தி பிணையணும்னு கிடையாது, அதே டைமில் இந்த மாதிரி எல்லாமாவையும் ஒன்று சேர்த்து நல்லா பிணைஞ்சு வச்சுங்க. இந்த சப்பாத்தி இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மாவு. இதை நீங்கள் உடனே கூட சப்பாத்தியாக சுட்டு எடுக்கலாம், இல்லை ஒரு அரை மணி நேரம் கழித்து கூட தாராளமாக சப்பாத்தி செய்யலாம். நான் இப்போ உடனே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த அக்கா தான் இப்போ உருண்டை உருட்டுறாங்க. எல்லாம் ஒரே அளவாக இருக்கணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு செய்கிறாங்கன்னு பாருங்கள். அவ்வளோதான், மாவு உருட்டியாச்சு. இந்த மாதிரி ஒரே அளவாக இருந்தால் சப்பாத்தி எல்லாம் ஒரே அளவாக நல்லா வட்டமாக வரும். அதுக்காக தான் இங்கே பாருங்கள், ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் இந்த மாதிரி நார்மலாக தேய்ச்சி எடுத்தாலே போதும். இப்போது நான் தோசைக்கல் ஸ்டவ்வை ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. இந்த மாதிரி சப்பாத்தி போட்டதுக்கப்புறமா லேசாக பபிள்ஸ் வந்ததுமே அதை திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சப்பாத்தி தயாராகிடுச்சு. இது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் குருமா, சட்னி, சாம்பார் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வெஜ்ஜு சால்னா வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த சப்பாத்தி உண்மையிலேயே 2 விரலாலேயே பிச்சிடலாம், அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நிஜமாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்களாக சொன்னால் மட்டும்தான் இந்த சப்பாத்தி முள்ளங்கி சப்பாத்தின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. முள்ளங்கியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.